என் அன்பு பிள்ளையே, சில நாட்களாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளைக் கண்டு மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஒவ்வொரு விஷயங்களிலும் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உனக்கு புதுமையாக தெரிகின்றது அல்லவா? இதற்கு முன்பு இவர்கள் இப்படி நடந்து கொள்ளவில்லையே, இப்பொழுது அவர்களிடத்திலே மாற்றங்கள் காணப்படுகிறதே, நம்மிடத்தில் பேசுவது குறைந்திருக்கிறதே என்று நீ வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, முன்பு போல நம்மிடத்தில் பேசுவது குறைந்து விட்டது. மனம் விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வது இல்லை. நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை கூட முழுமையாக கேட்பது இல்லை. நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்று ஒரு உணர்வு உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டு இருக்கிறதல்லவா? என் தங்கமே, உனக்கு இப்படிப்பட்ட உணர்வு வந்து விட்டது என்றால் நீ இந்த அப்பனுடைய வாக்கினை கேட்டு உனக்கான சந்தேகங்களை நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் இப்பொழுது உன் அப்பன் உன்னிடத்தில் பேச வேண்டும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாகவே நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர்கள் மனதை கெடுத்து விட்டார்களா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான பதிலைத்தான் உன் அப்பன் என்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இந்த அப்பன் சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற விஷயம் 2 விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்களின் நடவடிக்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்சமாக திடீரென மாற்றங்களாக தெரியும். ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு வந்துவிட்டால் என் தங்கமே, அதை நீ முழுமையாக தீர்த்து கொள்வது என்பது மிகவும் நல்லது. அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவர்களுடைய வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்வது இல்லை என்றால் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற உணர்வு உனக்குள் இருக்குமானால் உனக்கு நிச்சயமாக இந்த அப்பன் சொல்வது புரியும். என் தங்கமே, எதற்காக இந்த அப்பன் இப்பொழுது 2 விதமாக பிரிக்கிறேன் என்றால், எல்லோரையும் நீ கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது யாராலையும் கணிக்க முடியாது. எப்பேற்பட்ட மனிதர்களும் சில சூழ்நிலைகள் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள் என்பது நாம் நன்கு அறிந்து உண்மை அல்லவா? கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா இப்படி நடந்து விட்டதே என்று அழுது கொண்டிருந்தால் எந்த ஒரு லாபமும் இல்லை. அதனால் என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது. அதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது இந்த விஷயத்தை உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்போடு இருக்கிறார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக இப்பொழுது தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் யாராவது ஒருவரோடு தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது, அதுவும் அன்போடு பேசுவது, மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது, அவர்களுடைய தொலைபேசியை எடுக்க அனுமதி மறுப்பது, இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குமாயின் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும். காலம் முழுவதும் அழுது கொண்டு தன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு உன்னுடைய அன்பை முழுமையாக பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு வேறு யாருடனும் தொடர்பு இருக்காது, என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில்
நிச்சயமாக இந்த அப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு சில நாட்களாக ஒரு சில இடங்களிலிருந்து நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது. அந்த நெருக்கடி பணம் சார்ந்த நெருக்கடி மட்டுமல்ல, மனம் சார்ந்த நெருக்கடியும். என் தங்கமே, உனக்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதைப்போல பணம் இல்லாததால் உன்னிடத்திலே மனம் சார்ந்த கவலைகளும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் போதிய அளவு வருமானம் இல்லை, குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை. அதனால் எப்பொழுதும் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்பாடுபட்டு உருண்டு புரண்டு எழுந்தாலும் போதிய அளவில் உன் கைக்கு பணம் வந்து சேர்வது இல்லை. அதனால் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது என்று ஒரே குழப்பமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை செய்ய முடியவில்லையே என்ற கவலை எங்கு சென்றாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீ வேலை செய்யக்கூடிய இடத்திலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், செய்யக்கூடிய வேலையிலும் மன நிம்மதி இல்லை. எங்கு சென்றாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் அது சரியாக வருவது கிடையாது. வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களுடைய மனதை காயப்படுத்தி விடுகிறது. அதனால்தான் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் ஒரு முடிவினை எடுக்க முடியும், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் செல்லமே, இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அப்பனே, நீ சொல்கின்ற விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று. என் செல்லமே, இப்பொழுது இருவருமே குடும்பத்தின் பாரத்தை சுமக்க தொடங்கி விட்டார்கள் அல்லவா? அதனால் நான் சொல்கின்ற விஷயம் இந்த இருவருக்குமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள். குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது அல்லவா? அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கி விட்டார்கள். குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கிறார்கள் அல்லவா? அதனால் அப்பன் சொல்வது இருவருக்குமே பொருந்தும். ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணை என் மீது நிச்சயமாக ஏதேனும் சந்தேகப்பட்டால் அதற்கு இந்த விஷயம்தான் பொருந்தும். பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கணவனின் நடவடிக்கைகள் சந்தேகம் இருக்குமானால் அவர்களுக்கும் இதுவே பொருந்தும் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, அதனால் யாரையும் இங்கே பிரித்து பார்க்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே தவிர பிரச்சனைகள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நிலையில் இருந்து தவறிவிட மாட்டார்கள். வேறு ஒரு உறவை நாடி செல்ல மாட்டார்கள். அதில் என்ன சந்தோஷம் இருக்கப் போகிறது? தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை, தன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்றுவதுதானே அவர்களுடைய முதன்மையான கடமையாக இருக்கப் போகிறது. என் தங்கமே, அதனால் உனக்கு அந்த சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்க சுமக்கப் போகிறோமே என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவர்களுடைய கருத்து வேறாகவும் இருக்கிறதல்லவா? அதனால் அவருக்கு ஏற்றார் போல நீ பேசி அவர்களுடைய மனநிலையை உன்னுடைய வழிக்கு நீ கொண்டு வர வேண்டும். முதலில் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்பதை இருவருமே உணர்ந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சமாளித்து கொள்ளலாம். நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் இறுக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி சாதாரணமாக இருக்க பழக வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என்று ஆறுதல் வார்த்தைகளை அமைதியாக பேச வேண்டுமே தவிர சந்தேகத்தோடு ஒரு நாளும் அவர்களை பார்த்துவிடக்கூடாது.
உங்களுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலும் கூட அவர்களை நல்ல வழிக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க எல்லோருமே அவர்களின் மனநிலையில் முதலில் தவறான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே பேச வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தரத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் போதும், வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் என்றுமே நிலைத்திருக்கும் என்பதை மறந்து விடாதே. மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கையில் இனி நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்லதொரு நேரத்தையும் நீ தொலைத்து விடாதே. அதன் பிறகு ஐயோ என்னுடைய வாழ்க்கை போய்விட்டதே, தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு விட்டேனே, தேவையில்லாமல் வார்த்தைகளை கொட்டி விட்டேனே என்று அழுது புலம்பினால் அதில் எந்த ஒரு லாபமும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உன் கையில் இருக்க வேண்டுமானால் நீ கவனமாக முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை. நீதான் இதை சரியாக கவனித்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும். அதனால் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும். அப்பன் சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை என்பதை நீ புரிந்துகொள். யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரையாக கேட்டு பெறாதே. அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும். ஒருவர் 2 பேரிடத்தில் சொல்வார்கள், 2 பேர் 4 பேரிடத்தில் சென்று சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும். அது மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளைத்தான் அதிகரிக்குமே தவிர ரகசியம் என்ற ஒன்று நமக்குள் இல்லையே என்று மனவேதனை ஏற்பட்டு விடும். அந்த இடத்தில் எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்துகொள். என் தங்கமே, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலர் தன்னுடைய மன கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான ஆள் இல்லையே, நமக்கான கஷ்டங்களை என்னவென்று கேட்பதற்கு கூட நாதி இல்லையே என்று மன வருத்தத்திலும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீயோ அல்லது உன்னுடைய வாழ்க்கை துணையோ அப்படிப்பட்ட நபர்களை உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரும் பொழுது வாழ்க்கையில் மிக நொந்து போன அந்த குழந்தைகளுக்காக ஆறுதலாக பேசி நேர்மறையான எண்ணங்களை கொடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் தன்னுடைய மன கஷ்டங்களை வாய்விட்டு உன்னிடத்தில் சொன்னால் அமைதியாக கேட்டுக்கொண்டு முடிந்தவரை அவர்களுக்கு அவர்களால் இதையெல்லாம் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் முழுமையாக கேட்டுக்கொண்டு அவர்களுடைய சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு தவறான எண்ணத்துடன் அவர்களை ஏமாற்றி போலியான அன்பை காட்டி ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய காரியத்தை எல்லாம் சாதித்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் துணிந்து விடாதே. உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அது உன் மீது வைத்த நம்பிக்கை அல்லவா? அந்த நம்பிக்கையை நீ அவநம்பிக்கையாக மாற்றிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீ ஒருபோதும் துரோகத்தை இழைத்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல என் தங்கமே, அப்படி நீ தவறான நோக்கத்துடன் அவர்களுக்கு ஏதேனும் செய்துவிட்டால் அது மிகப்பெரிய பாவம் என்பதை நீ புரிந்துகொள். அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவிவிட முடியாது. என் அன்பு பிள்ளையே, உனக்காக எல்லா சூழ்நிலையிலும் வழிகாட்ட இந்த கருப்பன் நான் இருக்கிறேன். இந்த அப்பனை மனதார நினைத்து கொண்டு உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ளே சொல்லிவிடு. இந்த அப்பன் உனக்குள்ளே இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருவதற்கான அனைத்து வழிகளையும் காட்டி
உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதை புரிந்துகொள். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.